ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் உருவம் பெற்றான். ஆதிசேஷன், தட்சன் மற்றும் பலர் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர். அன்பர்கள் இந்த குறிப்பை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அடைவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/12/2025 கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மார்கழி 12வது நாள். இன்றைய விசேஷம் சிதம்பரம் சிவபெருமான் தங்க சூரிய பிரபையில் பவனி, ஆவுடையார் கோயில், மாணிக்க வாசகர், திரிபுர சம்கார லீலை, திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள், பட்டாபிரமர் திருக்கோலம், அது அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, பகலிலே 1:45 2:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி சப்தமி காலை 9:21 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி, நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:18 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல்நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குரூர குணம் கொண்டவர்களுக்கு நல்ல குணம் வந்திட உலகில் உள்ள ஒரு சிலரிடம் மட்டுமே அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற குரூர புத்தி தொற்றிக்கொள்ளும். எதை எடுத்தாலும் கெடுதல் செய்து மகிழ்ச்சி பெறுவார். அடுத்தவர் படும் துன்பத்தில் இன்பம் காண்பார். இத்தகைய கொடிய உள்ளம் கொண்டவர்கள் யார் என்பதை ஜாதகத்தின் மூலம் அறியலாம். குரூர குணம் உள்ளவர் ஜாதகத்தில் 7 கிரகங்கள் சூரிய ஓரையில் இடம்பெற்றிருக்கும். அத்தகைய ஜாதகர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுகிறாரா, குரூர புத்தி உள்ளவராயும் இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகர் தன் ஆயுள் காலத்தில் பாதியை போராட்டத்துடனும் மகிழ்ச்சி இல்லாமலும் வளமில்லாமலும் வாழ்வார். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் பிறந்து விட்டால் பெற்றோருக்கு பெரிய தலைவலியாய் போய்விடும். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலே நல்ல ஜோதிடரிடம் ஜாதகத்தை காட்டு கண்டுவிடலாம். அதற்கு பிறகு இந்த எளிய பரிகாரத்தை செய்து அந்த குழந்தைக்கு குரூர புத்தி இல்லாமல் வளரும்படி செய்துவிடலாம். முதலாவது பரிகாரம், குழந்தைகள் வளரும் காலத்தில் 10 வயதுக்கு மேல் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவராய் வளர்ந்தால் அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரே கடவுள் கிருஷ்ண பகவான் தான் என்பதை அறிய வேண்டும். தினசரி காலையிலே குழந்தைகளுக்கு ஓம் ஹரிநாராயணாய நமக என்று பூஜை அறையிலே
9 முறை வணங்க செய்வதோடு ஒரு பேப்பரிலே தினசரி 9 முறை ஓம் ஹரி நாராயணாய நமக என்று எழுதி வைத்தால் அவர்களுடைய குரூர புத்தி மாறி நல்ல வழிக்கு வந்து விடுவார். இரண்டாவது பரிகாரம், இன்றைய நிலையிலே எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்ளும் கணவரையோ அல்லது மனைவியோ அடைந்தவர் அவர்கள் குணமாற வளர்பிறை ஏகாதேசி திதியிலே தொடர்ந்து 9 மாதங்கள் அருகில் உள்ள கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். 9 மாதங்களுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கி வரும். இவ்வாறு செய்தால் படிப்படியாய் கணவன் அல்லது மனைவியின் கொடூர குணம் மாறி மகிழ்ச்சியான வாழ்வு வரும். பொறுமை குணமும் குடியேறும். நாளைய தினம் IAS IPS போன்ற உயர் பதவிகளை அடைய கிரக அடைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இது. கடந்த சில தினங்களாகவே நாம் 11வது பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானத்தை பார்த்து வருகிறோம். மூத்த சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கின்றோம். இளைய மனைவியினுடைய ஸ்தானத்தையும் பார்த்து கொண்டே வருகிறோம். 11ஆம் அதிபர் 11வது இடத்திலே ஆட்சி பெற்றால் ஜாதகருடைய மூத்த சகோதரர்கள் நன்றாக இருப்பார். நல்ல நண்பர்களையும் நல்ல பிள்ளைகளையும் கொண்டு சிறப்பாக வாழ்வீர்கள். ஒரு சிலர் மனைவி இருக்க வேறு ஒரு பெண்ணையும் இரண்டாவதாக மணந்து கொள்வார். இது பலம் பெற்றால் ஜாதகர் அனைத்து விஷயங்களிலும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வார். 11ஆம் அதிபர் 12இல் நிற்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் நஷ்டம் வரும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையிலே காசு தங்காது. கடன் வாங்கி காலம் தள்ளுவார்கள். உடல் நலத்திற்காக நிறைய செலவு செய்வார். மூத்த சகோதரர் பல பிரச்சனைகளே சிக்கி தவிப்பார். அரசாங்கத்தாலும் பல கெடுதல்களை சந்திப்பார். யாருக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் சொத்து கிடைக்கும். 2ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் 11லே நின்றால், மேலும் 10ஆம் அதிபர் 11 நின்றால் அதிகப்படியான சொத்து யோகம் வரும். யாருக்கெல்லாம் குழந்தைகளால் ஒரு நன்மை கிடைக்கும். 5ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் கூடி 11ல் நின்றால் குழந்தைகளால் அவர்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். யாருக்கெல்லாம் தந்தையால் நல்ல பயன் ஏற்படும். 5ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் கூடி 11ல் நின்றால் தந்தையால் அவர்களுக்கு லாபம் உண்டு. யாருக்கெல்லாம் தாய் மூலம் லாபம் கிடைக்கும். 4ஆம் அதிபரும் சந்திரனும் கூடி 11ல் நின்றால் தாய் மூலம் லாபத்தை பெறுவார். தந்தையின் மூலம் இவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைபவர்கள் யார் என்று பார்த்தால் 4ஆம் அதிபரும் சூரியனும் கூடி 11ல் நின்றார். யாருக்கெல்லாம் சொந்த முயற்சியிலே லாபம் அடைவது. லக்னாதிபதியும் 4ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் கூடியிருக்க 11ல் நிற்க சொந்த முயற்சிகளால் லாபம் உண்டாகும். பேசியபடியே சம்பாதிப்பது யாருக்கெல்லாம் அமையும். 2, 4, 10 அதிபர்கள் கூடி 11ல் நிற்க வாயால் பேசி பெரும் பணத்தை சம்பாதித்து சொத்துக்களாய் வாங்கி குவிப்பார். நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. ருச்சக ராஜ யோகத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் ஆரம்பம். ஜோதிட கணக்கீடுகளின்படி 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகிறது. ஆண்டின் தொடக்கத்திலே பல முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ உள்ளன. மேலும் ஆண்டு முழுவதும் கிரகங்களின் முக்கிய நிலைகள் மாற்றங்களும் ஏற்பட உள்ளன. கிரகங்களின் சேனாதிபதியாய் கருதப்படும் செவ்வாயின் பெயர்ச்சியும் ஜனவரி மாதம் நிகழ உள்ளது. புத்தாண்டிலே முதல் மாதத்திலே செவ்வாய் அதன் உச்ச ராசியான மகர ராசியில் பெயர்ச்சி ஆவார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சியும் ஆற்றலையும் தைரியத்தையும் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான மிகவும் புனிதமான ருச்சக ராஜ யோகத்தை உருவாக்கும். செவ்வாய் டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் நுழைவார். மகரத்திலே செவ்வாய் கிரகத்தின் உச்ச ராசியாய் கருதப்படுகிறது. அதன் உச்ச ராசியை அடைவது செவ்வாயின் சக்தியும் செல்வாக்கையும் அதிகரிக்கும். இந்த நேரத்திலே செவ்வாய் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒன்றான ருச்சக ராஜ யோகத்தை உருவாக்கும். இது தைரியம், தலைமைத்துவம் மற்றும் வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த யோகம் பிப்ரவரி 23, 2026 வரை நீடிக்கும். செவ்வாய் பெயர்ச்சியினுடைய பலன்கள். செவ்வாய் ருச்சக ராஜயோகத்தை எப்படி வழங்குகிறார் என்று பார்க்கும் பொழுது, மேஷ ராசியில் இருந்தாலும் விருச்சக ராசியில் இருந்தாலும் மகர ராசியிலே உச்ச நிலை பெற்றிருந்தாலும் அவர் அந்த செவ்வாயால் வருகின்ற ருச்சக ராஜயோகம் என்ற ஒரு யோகத்தை உருவாக்கி
வாழ்க்கையிலே தொழில், செல்வம் மற்றும் கௌரவம் தொடர்பான பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாய் இருக்கும். யாராருக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்ட நிலை ஏற்படுகிறது? முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ருச்சக ராஜ யோகம் என்பது நல்ல பலன்களை அளிக்கும். இந்த நேரம் தொழில் வாய்ப்புகளுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும். சரியான தொழில் தேர்வுகளை எடுக்கவும், உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் உங்கள் வாய்ப்பு கிடைக்கும். வேலையிலே சிறந்த முடிவுகள் கிடைக்கும். அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். இருப்பினும் வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தின் ஆதரவை பெறுவேன். அடுத்தது கடகம். குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி அனுகூலமான நன்மையை அளிக்கும். வியாபாரத்தில் வெற்றி மற்றும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் எதிரிகளை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேலும் வணிக விரிவாக்கும் நன்மை பயக்கும். இருப்பினும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதற்றங்கள் ஏற்படலாம். அனைத்து பிரச்சனைகள் தெளிவான மனதுடன் எதிர்கொண்டால் நன்மைகள் நடக்கும். இந்த நேரம் உங்கள் குழந்தைக்கு கல்விக்கு மங்களகரமானதாக இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி நிம்மதியை அளிக்கும். இந்த நேரத்தில் எதிரிகள் மீது வெற்றியும் சட்ட விஷயங்களில் வெற்றியும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த கால முயற்சிகள் பலனளிக்கும். இருப்பினும் இந்த நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவது முக்கியம். இல்லையெனில் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படலாம். பொறுமையாக செயல்பட்டால் வாழ்வில் நிம்மதி நிலவும். அடுத்தது விருச்சகம். செவ்வாய் பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கும் லாபகரமானதாக இருக்கும். இந்த நேரம் தைரியத்தை முடிவெடுக்கும் திறன்களையும் வலுப்படுத்தும். ஆன்மீக நடவடிக்கையிலே ஆர்வம் அதிகரிக்கும். வேலையிலே வெற்றி கிடைக்கும். புதிய வணிக உத்திகள் நன்மையை தரும். சக ஊழியரிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபடுவர் நல்லதொரு பலனை காண்பார். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பல நன்மைகளை அளிக்கும். செவ்வாயின் உச்ச ராசியில் அவரது செல்வாக்கு ஆற்றலின் நம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வணிகம் முன்னேறும். நிலுவையிலே உள்ள பணிகள் வெற்றிகரமாய் நிறைவடையும். திருமண வாழ்க்கை காதல் அதிகரிக்கும். பயண திட்டங்கள் தீட்டப்படலாம். இந்த பயணங்களால் அனுகூலமாய் நன்மைகள் நடக்கும். சொத்து வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கும் அல்லது கட்டுமான பணிகளுக்கும் இது ஒரு நல்ல நேரமாய் இருக்கும். இந்த நேரத்தில் நடத்தையிலே நிதானம் அவசியம். செவ்வாயினுடைய அருளாசியை பெறுவதற்கு முருகனுடைய தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்யும் போது பலவிதமான முன்னேற்றங்களை நாம் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக 12 ராசிகளுடைய பலாபலனை பொது பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவால். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவால். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பிள்ளைகளின் உயர் கல்வி குறித்து உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி நட்பால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கனவு நனவாகின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன.
கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலம் உண்டு. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மதிப்பு கூடுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பது. உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். மதிப்பு கூடுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வது. எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மேலும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவபதிகம் அல்லது கோளாறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற பதிகத்தை பாடிவார். சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். திடீரென்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவாக பேசி வேலையை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீரென்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். தாயாரின் உடல்நிலை சீராகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பேசி வேலை வாங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். புதியவர்கள் நண்பர்கள் வழி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவன் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவன் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித்தரும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார். ஒரு ஆடவ் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். உத்திராடவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடனை பற்றி யோசிப்பு. வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள் தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர். உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பாக. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பு. எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள்
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க நன்றி, வணக்கம்.